பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல்ல ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினாரு. உண்டாக்கிட்டு அவர் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் அவர் பேர் வைக்க சொல்றாரு. பேர் வைக்கிறான். அவன் எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இவனுக்கு நான் ஒரு துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மனதில் நினைச்சுக்கிறாரு. நினைச்சிட்டு ஆதாமுக்கு ஒரு துணையை நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் ஏவாளை அவனுடைய முதுகெலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் ஆதாம மண்ணுனால தான் உருவாக்குனார். மண்ணுனால் உருவாக்கி சுவாச காற்றை ஊதி ஜீவாத்மாவை அவனை உயிரடைய செய்தார். ஆனால் அவனுடைய துணையை எலும்பிலிருந்து அவர் சொல்கிறாரு, நான் மனுஷனிலிருந்து நான் எடுத்து உருவாக்குனதுனால இவள் மனுஷி எனப்படுவாள்னு சொல்கிறார். மனுஷி துணை. உங்கள் எல்லாருக்கும் துணை இருக்கும் இல்லையா? திருமணமான ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். அந்த துணை அது ஏற்ற துணையோ இல்லை ஏற்காத துணையோ அது தெரியாது. ஆனால் அதுதான் நமக்கு துணை. கர்த்தர் அவர் கொடுத்தது, அவர் கொடுத்தாருன்னா ஏற்ற துணையாக தான் கொடுத்துருப்பார். நம்மளா தேடி போய் அவர் சித்தம் இல்லாத படிக்க நம்ம துணையை நம்ம தேடிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஏற்காத ஒரு துணையாக தான் இருக்கும். கஷ்டம் தரக்கூடிய துணையாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை. அந்த துணையோடு தான் வாழ்ந்துருப்போம். துணைன்றது என்ன? நம்ம கூட வர்றது, நமக்கு உதவி செய்கிறது, நம்மளோடையே இருக்கிறது தான் துணை. இப்போது நம் வாழ்க்கை துணை சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிலர் சொல்லுவாங்க, அவெல்லாம் கொடுத்து வச்சவப்பா, இவளை மாதிரி இவ புருஷனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து அவங்க சில விமர்சனம் பண்ணுவாங்க. சிலர் ரொம்ப ஐயோ இவளுக்கு வாய்ச்சது மாதிரி நமக்கு வாய்ச்சிடக்கூடாது அப்படின்னு நான் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த துணை அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சாலும் அதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக வந்தால் நம் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். நம்மளை அவர் தான் நடத்தணும், துணையாக வரணும். எப்படி? பார்வோன் சேனைகள்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறாங்கல்ல எகிப்து மக்கள், எகிப்து ஜனங்கள். அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதிக்கு அந்த ஆறை கடந்து போகும்போது கர்த்தர் அந்த ரெண்டு பக்கமும் தண்ணியை மதில மாதிரி நிறுத்தி உலர்ந்து தரையாக்கி இவங்களை கடந்து போக பண்ணுறாரு. அப்போ இவங்க ஆடு மாடு பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க, உலர்ந்த தரவழி அவங்க போகிறாங்க. அப்போ பின்னால் வந்த பார்வோன் என்ன பண்ணுறான், அவங்க ரதத்தில் வர்றாங்க, வேகமாக ஓடி வர்றாங்க. எப்படினாலும் இவங்களை பிடிச்சிடணும், ஐயோ இவங்க ஓடுறாங்களே இவங்களை பிடிச்சிடணும்னு சொல்லி ரதத்தில் ஓடி வர்றாங்க. ஆனால் கர்த்தர் இவர்களுக்கு துணையாக, இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓடி வர்ற அவங்களோட அந்த ரதத்தினுடைய அந்த சக்கரங்களை எல்லாம் அவர் கலன்று விழும்படி செய்துகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, சக்கரம் ஒன்று உடஞ்ச உடனே அவங்களால போக முடியலை, முன்னால் கூடி வேகமாக போக முடியலை. ஒத்த சக்கரம் இருக்குது, ஒரு சக்கரம் இல்லை, ரெண்டு சக்கரமும் இல்லை. அப்போது முன்னால் குதிரை இழுத்துக்கிட்டு போனாலும் இவங்களால் அந்த வண்டி போக மாட்டேங்குது. அப்படி அவங்கள வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க வண்டி ஓட்டுறது மாதிரி செய்கிறாரு ஆண்டவர் சத்துருவை. அப்போது பார்வோன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவன் அவங்களுக்கு துணை செய்கிறாரு. அல்லேலூயா. அதனால நம்மலாம் திரும்பி போயிடலாம், நம்மளால் இவங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரியமானவர்களே துணை. நமக்கு எதிராக வருகின்ற சத்துருவை போராடி ஜெயிப்பது தான் துணை. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார், நமக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை சத்துருக்களிடமிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட அந்த மேட்ரு அந்த செய்தி வந்ததில், அந்த ஒரு பொண்ணு செய்தி. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஓடி போயிடுறானா. அவள் துணைன்னு நினச்சிட்டு, அவனை ஃப்ரெண்டுன்னு நினச்சி துணையாக இருப்பான்னு நினச்சி அவனோட பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த நேரம் அவன் துணையாக இருக்க வேண்டியவன் என்ன பண்ணுறான், இவன் வந்தோடனே தான் உயிர் பழைச்சா போதும்னு தப்பிச்சு ஓடிடுறான்.
இப்படித்தான் மனிதர்கள் நாம் நம்பி இருக்கிற துணை இப்படித்தான் பிரியமானவர்களே இருக்கும். ஆனால் கர்த்தர் தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்ம கூடயே இருந்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை போல துணை உலகத்தில் யாருமே இல்லை. அவர் தான் நமக்கு அவர் துணையாக இல்லைன்னா சத்துரு நம்மளை மடங்கடிச்சிருமா. நம்மளாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது, தாவீது சொல்கிறான்ல, நீர் எனக்கு துணையாக இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன். ஏசாயால ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன் சத்துருக்களோடு போராடி உன்னை நான் தப்புவித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, கலங்காதே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். போதும் பிரியமானவர்களே, இந்த 2025வது ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. வேற என்ன வேணும்? யார் நம்மளை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம யாரையோ நம்பியிருப்போம், நீ தான் எனக்கு நம்பியிருப்போம், இல்லைன்னாச்சா கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணையாக வருகிறார். இந்த துணை சரி இல்லையா, கவலைப்படாதீங்க. துணையை விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை, துணையோடு தான் இருக்கணும். ஆனால் வருத்தப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். தாவீது சண்டை போட போகும்போது அமாசான்னு சொல்கிற ஒருத்தன் சொல்லுவான், தாவீதே, கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறாரு, அதனால் உனக்கு சமாதானம், உனக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும்ன்றான். பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு துணை நிற்கும்போது யார் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் மனுஷங்க நமக்கு துணை நின்னாலும் சாத்தான் மேற்கொள்ளும். இன்றைக்கு நம்ம யாரை துணையாக வச்சுக்கணும்? அவர் துணையாய் நம்ம கூடயே வரணும். ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்களே, துணையாளரே துணையாளரே, அவர் தான் நம்ம துணையாளர். துன்பத்தை தீர்த்து வைக்கும் நம் துணையாளர், கஷ்டங்களை மாற்றுகின்ற துணையாளர், நம்மளை விடுவிக்கின்ற துணையாளர், நம்மளை பாதுகாக்கிற துணையாளர். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்து வழி நடத்துகிற துணை அவரே. அவர் சொல்கிறார்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அவர் வழியில் நம்ம போனோம்னா நம்ம கூடயே தான் துணையாக தான் வர. அவரை கைப்பிடிச்சிட்டு துணையாக, அவர் துணை போதும். எல்லாவற்றையும் நான் பயப்படவே வேண்டாம், அவரை துணையாக பிடிச்சிக்கிங்க, அவ்வளோதான். மற்ற எந்த துணையும் நம்ம சொல்லுவோம், ஆனால் பாதி வழியிலே போயிடும் துணை நம்மளை விட்டுட்டு. சில நேரம் அதாவது மரித்து போயிருக்கலாம்ல, சில கணவன் மனைவி திருமணம் முடிச்சிருப்பாங்க, பாதி நாட்கள்லேயே ஒன்று மனைவி இறந்துருப்பாங்க, அந்த வாழ்க்கை துணை, இல்லை அந்த கணவர் இறந்துருப்பார், அப்போ துணை அவங்கள விட்டு போயிடுச்சு இல்லையா. ஆனால் இந்த துணை தேவன், கர்த்தராகிய கர்த்தர் என்ற துணை நம்மளோடு நாம் மரித்த பிறகும் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. என்றென்றும் ராஜாதே ராஜாவாய் ஆளுகை செய்கிற அந்த தேவனுடைய துணையை நாம் நாடுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு துணையாக வரட்டும். ஆண்டவருடைய சத்தியம்தான் நமக்கு துணை. அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நம்மளை விடுவிக்கும், அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும், அதுதான் நமக்கு சமாதானம் கொடுக்கும். அவர் துணையாக வரணும் அப்படின்னா இது நம்ம கூடயே இருக்கும். இதுதான் இது ஒன்று தான் நமக்கு துணையாக இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பயப்படவே வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது நமக்கு துணையாக இருந்துட்டா போதும், எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த ஆண்டு நாம் இதுவரைக்கும் யாரை துணைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோமோ அது நம்ம கூட வர்ற ஒன்று தான். ஆனால் கடைசி இறுதி வரையிலும் நம்மை துணை, அவங்க கூட வருவாங்க, ஆனால் செயல்படுறதெல்லாம் நம்ம தானே செயல்படணும். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்றோம், அவங்க வந்தால் நமக்கு செய்வாங்க? அவங்க சும்மா வருவாங்க, அவங்களுக்கு நம்ம டிக்கெட்டை போட்டு அவங்கள நம்ம இது பண்ணி அவங்களுக்கு நம்ம செலவழித்து நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஆனால் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் தேவன் நமக்கு துணையாக வரும்போது அவர் எல்லாவற்றையும் நம்ம கேட்காமலே நமக்காய் செய்கிறார், நமக்காக அவர் செய்கிறார். இதுக்கு மேலே வேற என்ன தோண நமக்கு பாக்கியம் வேணும்? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
அவரை துணையாக நாம் வைத்துக்கொள்வோம். காட் bless you.